ஹாய் வணக்கம். ஐ எம் கிரிநாதன். ஐ எம் சிஸ்மன் கே. இந்த பதிவு எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜிஹெச்சில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, ஒர்க் வரக்கூடாது அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து கலெக்டரேட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். 75 நாள் பக்காகி எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஸோ அது சம்மந்தமாக நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம், ரிட்டன் பெட்டிஷன் கொடுக்கலான்னு போனேன். அப்போது அந்த கலெக்டரேட்டுக்கு முன்னாடி, திருப்பூர் கலெக்டரேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போலீஸும் பிசியூ இவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூமில் தான் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து, இங்கே இருக்கவங்க யாராச்சும் இந்த மாதிரி துணிகளில் வந்திருக்காங்களான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நிறைய விவாதங்கள் போச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே போச்சு. அப்போ நான் வந்துக்கிட்டு சொல்கிறேன், இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு துணி, எனக்கு இந்த ட்ரெஸ் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இப்படிலாம் போட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க. சரி, இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு ரிட்டனில் கொடுங்க அப்படின்னு. அதுவும் இல்லை அப்படின்னா, கலெக்டரேட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வரணும்னு ஒரு நார்ம்ஸ் இருந்ததுன்னா அதை கொடுங்க, அதை நான் ஃபாலோ பண்ணி போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு எந்த ஒரு விதமான பதிலும் இல்லை. அதில் ஒரு பீஸ் வந்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு இப்போ வந்து பொது தளத்தில் இப்படி வரக்கூடாது, நீங்கள் கோயில்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வேஷ்டி கட்டிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல, நீங்கள் கட்டிட்டு போவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, எனக்கு எப்போ கடவுளை வச்சு இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி மக்களை ஒதுக்குனீங்களோ, ஒடுக்கப்பட்டவர்களாக மாற்றுனீங்களோ, அன்னையிலேருந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை போச்சு. இருந்தாலும் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கோயிலுங்கிறது ஒரு பொதுத்தளம். அந்த பொதுத்தளத்தில் அங்கே பூஜை பண்ணக்கூடிய பூசாரி வந்து அரை நிர்வாணத்தில் தானே இருக்காரு, வேஷ்டி மட்டும் கட்டிக்கிட்டு மேலே சட்டை போடாமல் தானே இருக்கிறாரு. அப்போ அதுவும் உங்களுக்கு தப்பு தானே. ரெண்டாவது வந்து காந்தி தன்னுடைய மானத்தை 2 வேஷ்டியில் மறைச்சாரு. நான் வந்துட்டு ஒத்த வேஷ்டியில் நான் என்னுடைய மானத்தை மறைக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். திரும்ப அதுக்கடுத்து இன்னொரு பீஸ் இருந்துக்கிட்டு, ஜட்டி தெரிகிற மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்துட்டு மறுபடியும் என்ன சொன்னேன், அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆடை கட்டுப்பாட்டு மையம், அதாவது ஆடை வடிவமைப்பு மையத்துக்கு நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்புங்க. பியூர் காட்டனில் நாங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலி இதை எதுக்கு நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறைகளும் ஒரு ஆணாதிக்கமும் இந்த சமூகத்தில் இன்னும் அதிகமாக ஓங்கி பேசப்படுது. ஒரு ஆணுடைய ஆசைகளை இந்த சமூகம் இன்னும் ஒடுக்கப்படுது, இன்னும் மறுக்கப்படுது. ஒரு ஆண் இப்படியெல்லாம் தான் இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு பற்றி நிறைய குரல் கொடுக்கணும். நான் ஒவ்வொரு டைமும் ப்ரைட்லேயும் நிறைய இடங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெஸ் வந்து என்னுடைய காஸ்டியூம், என்னுடைய கோட், நான் என்ன போடுவேங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அது எதுக்கு நீ முடிவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான வாக்குவாதங்கள்லாம் போச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப அது ட்ராஜடியாகவே போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.